சம்மிட்ல யுஎஸ் ஓட ரெப்ரசன்டேட்டிவ் பேசின ஸ்டேஜ்லயே இந்தியன் லீடர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, யாருமே எதிர்த்து பேசல. அத்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். யாரும் முறைக்கு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இந்துக்களுக்கு ஒற்றுமை கிடையவே கிடையாது, தமிழர்களுக்கு சுத்தமா அது கிடையவே கிடையாது. இந்த காரணத்தாலதான் ஏகப்பட்ட பிற இனத்தவரும் இங்க வந்து நம்மள அவங்க இஷ்டத்துக்கு ஆண்டுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்மளுடைய கடவுளர்களையே இவங்க கேவலமா பேசிட்டு இருக்காங்க. இது பல வருஷமா நடந்துட்டு வரதுதான். ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு இருக்க ஒற்றுமை நமக்கு கிடையவே கிடையாது. அவங்க எங்கேயோ செத்த கொமினிக்காக இங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆனா நாம பக்கத்து மாநிலத்துல யாராவது செத்தா கூட கண்டுக்காம நம்மளுடைய வேலையை பார்க்கிறோம். இதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் பச்சை நம்ம யூடியூப் உலகத்துல இருக்காரு. அவர் தான் உசேன் பாய். இந்த உசேன் பாயை பாத்தீங்கன்னா எப்பவுமே நடுநிலை மாதிரி காட்டிக்கிட்டு மக்களுக்கான பிரச்சனையை பேசுற மாதிரி காட்டிக்கிட்டு அவர் தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ள அவர் ஒரு தீவிர எக்ஸ்ட்ரீம் பச்சை சங்கின்றத அவர் பல வீடியோக்கள்ல வெளிப்படுத்திட்டே வர்றாரு. அதை வெளிப்படுத்தும் விதமா இவர் என்ன பண்றாராம், மோடி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாராம், இந்தியாவை அடகு வச்சுட்டாராம், ட்ரம்ப்புக்கு பயந்துட்டாராம். இதை வந்து காங்கிரஸ்காரங்க திமுக காரங்க சொல்லி நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அவங்க சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படின்றதால இது மாதிரியான வேலைகள் பண்ணுவாங்க. ஆனா இந்த பச்சை சங்கிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. உசேன் பாயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யாராவது மோடிக்கு ஆதரவாவோ இல்ல தேசம் இது மாதிரியான பிரச்சனைகளை வந்து இந்தியா தான் முக்கியம்னு பேசிட்டா அவங்கலாம் வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டில இருந்து வந்து பேசுறாங்களாம். அவங்க வந்து சங்கியாம். அதை வந்து யார் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில கூட படிக்க தெரியாத இந்த எக்ஸ்ட்ரீம் பச்சை சங்கி சொல்றாரு. ஐஆர்ஐஎஸ் தேனா அப்படிங்கிற ஒரு ஷிப் அவங்க அனுப்புறாங்க. போற வழியில சவுத் ஆஃப் சிலோன்ல இந்தியன் ஓஷன்ல இந்த ஷிப்பை ஒரு யுஎஸ் சப்மரீன் மூழ்கடிச்சிருச்சு. இவங்க சண்டை செய்யவோ இல்ல போர் புரியவோ அந்த இடத்துல இல்ல, ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரச்சனையில எங்களை உள்ள கொண்டு வராதீங்க, இந்தியன் ஓஷன் இஸ் நாட் ஓஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன இந்தியா இஸ் தி நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் ஃபார் இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்றீங்க. எங்கடா போச்சு அந்த லேசர் ஐஸ்? நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இத கண்டம் கூட பண்ண கிடையாது. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில இருக்கிறத பார்த்து இந்த சங்கிகள் எல்லாமே தேசத்துக்கு ஆதரவா பேசுறாங்க, அவங்களுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு இந்த பச்சை சங்கி சொல்லிட்டு இருக்காரு. இந்த பச்சை சங்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஈரான் கப்பல் தாக்கப்பட்டுச்சு இல்லையா, அதுல எது உண்மை எது பொய், எந்த தகவலை எப்படி எடுக்கணும்னு கூட தெரியாம இந்த பச்சை சங்கி தற்குறி இது தன்னுடைய பச்சை சங்கி ஆதரவை தன்னுடைய கொம்யூனிக்கான போர்க்கொடியை இவர் இந்தியாவில இருந்து தூக்குறதுக்காக டைரக்டா சொல்ல முடியாம சார் வந்து இப்படி முட்டு கொடுத்துருக்காரு. இந்தியா வந்து உலக அளவுல ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டுச்சான். எந்த நாட்டாலன்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏவாலே. என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானே. இந்தியாவில இருந்து போன அந்த ஈரான் கப்பலை வந்து தாக்கிடுச்சான், தாக்கி அழிச்சிச்சான். அதனால இந்தியா வந்து ஒரு உறவினர்களுக்கு நாம காட்டுற அக்கறையை கூட இந்தியா காட்டவே இல்லையா. அதனால இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவமானமா. அதை சொல்றது பாத்தீங்கன்னா இந்த பச்சை தற்குறி. இந்த தற்குறிக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இந்தியாவுடைய இஇசி ஜோனை தாண்டி தான் இந்த ஈரான் கப்பல் எப்ப போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது போய் ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்தியாவில இருந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. போய் ஒரு வாரம் ஆகி இந்தியாவுடைய ஜோன்ல அது தாக்கப்பட்டுச்சான்னு பாத்தீங்கன்னா அது கூட கிடையாது. அது தாக்கப்பட்டது பாத்தீங்கன்னா 250 நாட்டிக்கல் மைல்ஸ் தொலைவில் ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்துல இருக்க ஜோன்ல அது தாக்கப்பட்டு அது மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற. ஆமா சார், நிறைய ஓட்ஸ் சாப்பிடுயோ. இந்த அளவுக்கான டேட்டாவை கூட எடுக்க தெரியாத இந்த தற்குறி என்ன சொல்லி வச்சிருக்குன்னா, இந்தியாவுடைய எல்லையில் இது என்னமோ தாக்கப்பட்டு விழுந்த மாதிரியும், அதை இந்தியா பார்த்துட்டு தாக்கிட்டாங்க சந்தோஷம்னு வேடிக்கை பார்த்த மாதிரியும் இந்த பச்சை தற்குறி ஓரி வச்சிருக்கு. அதையும் பார்த்து அந்த காமெண்ட்ல பாத்தீங்கன்னா பச்சை வெறியர்கள் இருப்பாங்க இல்லையா, சொன்னேன் இல்லையா எக்ஸ்ட்ரீம் பச்சை சங்கிகள், அவங்க மோடியே ஒழிக மோடியே வீழ்கன்னு பேசிட்டு இருக்காங்க. இதுங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா வெளியுறவு கொள்கைனா என்னன்னு தெரியாது. ஒரு போர்க்காலத்துல எந்த நாடு எப்படி நடந்துக்கணும், அது தன்னுடைய எல்லை எப்படி பாதுகாக்கும்ன்ற இந்த தகவல் கூட தெரியாத இந்த தற்குறிகள் எல்லாம் உலக அரசியல் பத்தி பேசலாமா? அதுல இந்த பச்சை தற்குறி பேசலாமா? உண்மையாவே பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் இல்ல, இந்த தாக்குதல் நடந்தது ஸ்ரீலங்கா பக்கத்துல. இந்தியாவுக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லை. இந்த மாதிரியான தற்குறிகளோட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்தியன் ஓஷன்னதும் அது இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அட தத்தி முண்டங்களா, இந்தியன் ஓஷன்றது இந்தியாவுடைய பழைய பாரம்பரியத்தால இந்த இடத்துக்கு அந்த பேரை வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, இன்னும் ஏகப்பட்ட நாடுகளுக்கும் அதன் எல்லைகள் இருக்கு. அந்த எல்லைகளை தாண்டி கொஞ்ச தூரம் வந்துட்டா, அதாவது இஇசெட் அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கு, எக்கனாமிக்கல் ஜோன். இதை தாண்டி நாம வந்துட்டா அது இன்டர்நேஷனல் மாரிடைம்குள்ள வந்துடும். இந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடந்தா எந்த நாட்டுக்குமே அதுல சம்பந்தமும் கிடையாது, பொறுப்பேற்றுக்கவும் முடியாதுன்றது தான்
லா, அதாவது விதி. இது கூட தெரியாம இந்த பச்சை சங்கி மிகப்பெரிய அறிவாளி மாதிரி ஊரை ஏமாத்திட்டு திரிஞ்சிட்டு இருக்காரு. படிடா, ஒழுங்கா படிடா. இதே மாதிரியான ஒரு சிமிலர் இன்சிடென்ட் சைனாவோட விசினிட்டிலயோ ரஷ்யாவோட விசினிட்டிலயோ நடந்திருந்துச்சுன்னா வச்சு செஞ்சிருப்பானுங்க, பூட்டி இருப்பானுங்க, புடிங்கிருப்ப போட. அதே மாதிரி இந்த பச்சை தற்கொலை என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ரஷ்யாவிலேயோ சீனாவிலேயோ நடந்திருந்தா அடிச்சு பொழந்து கட்டியிருப்பாங்களாம். இதுவே தெரியாம இந்த தற்கொலை எல்லாம் மிகப்பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு ஊரை சுத்துது. இதையும் அறிவாளின்னு இதனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், முக்காவாசி எக்ஸ்ட்ரீம் பச்சை சங்கிக்கு தான் சப்ஸ்கிரைபர்ஸா இருப்பாங்க. அதுவும் இல்லாம இன்னும் பிற சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சூப்பர் ப்ரோ, கெத்து ப்ரோன்னு வேற உருட்டு இருக்கானுங்க. ஏன்டா டேய், உங்களுக்கு எல்லாம் அடிப்படை அறிவே கிடையாதாடா? இந்த பச்சை தற்கொலை சொன்ன மாதிரி ரஷ்யாவும் சரி சைனாவும் சரி இவர் சொன்ன மாதிரிலாம் அடிச்சு பொழந்திருக்கவும் மாட்டாங்க, அப்படிங்கிறக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் மாரிடைம் ரூட்ல நடந்தா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். எடுத்த உடனே தாக்குற அளவுக்குலாம் இந்த பச்சை தற்கொலை மாதிரி சைனால இருக்கவனும் சரி ரஷ்யால இருக்கவனும் சரி முட்டாள் கிடையாது. அவங்களுக்கு மூளை இருக்கு. இந்த தற்கொலையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என்ன மாதிரியான விஷயம் நடந்துச்சு, எப்படி ஒரு நாடு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும், அது ஏன் இந்த மாதிரி பண்ணுச்சுன்னு எந்த ஒரு தகவலும் தெரியாது. இதெல்லாம் போர் சம்பந்தமா எதுவுமே படிச்சிருக்காத பச்சை தற்கொலை தான் இது. ஏன்னா மோடி மேல இருக்க வெறி, இந்துத்துவா மேல இருக்க வெறி, அதனால தன்னுடைய வெறியை காட்டிக்க இவர் இவங்களுடைய போட்டோ எல்லாம் போட்டு சார் தன்னை மிகப்பெரிய அறிவாளியா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்துக்கு மட்டும். அதையும் பார்த்துட்டு நம்பி இதுதான் உண்மைன்னு சில தற்கொலைகள் நெருப்பு வர விடுறாங்க. உண்மையிலேயே நடந்தது இதுதான். யுஎஸ்ஏ ஈரான் கப்பல் மேல தாக்குனதுக்கு இந்தியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்தியாவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்தியாவுக்கு அது தெரியவும் தெரியாது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி தாக்குதலுக்குள்ளாயிடுச்சுன்னு SOS மெசேஜ் எதுவுமே வரல. இந்த தேனாவோடவே இன்னும் 2 கப்பல் இருந்தது. இந்த பச்சை சங்கி தேனாவை பத்தி பேசினானே தவிர தேனாவை கூடவே இன்னும் 2 ஈரானிய கப்பல் பத்தி பேசினாரான்னு பாத்தீங்கன்னா பேசல. ஏன்னா அந்த 2 கப்பல்ல ஒரு கப்பல் நம்ம இந்தியா கிட்ட இந்த மாதிரி கப்பல்ல பழுதடைஞ்சிருச்சுன்னு February 28 அவங்க மெசேஜ் தெரிவிக்கிறாங்க. இந்தியாவும் உடனே ஓகே வாங்க, நீங்க கொச்சி போர்ட்ல டாக்கின் ஆயிடுங்க, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நம்ம பாத்துக்கலான்ட்டு March 1 அது இந்தியாக்குள்ள வந்துருது. USA தேனாவை தாக்குறானே, ஏன் நம்ம போர்ட் கொச்சியில இருக்கிற அந்த ஈரானிய கப்பலை தாக்கல? சொல்லுங்க உசேன் பச்சை தற்கொலை ப்ரோ, இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த ஈரானிய கப்பல் நாட்டுக்குள்ள இருக்கு, இந்திய நாட்டுக்குள்ள இருக்கும்போது USA தாக்கல. இந்திய நாட்டுக்குள்ள இருக்க கப்பலை விட்டுடுச்சு. இதே மாதிரி ஸ்ரீலங்காக்குள்ள இன்னொரு கப்பல் இருக்கு, அதே ஈரானிய கப்பலை, ஸ்ரீலங்காக்குள்ள இருக்க ஈரானிய கப்பலை USA தாக்கல. மாட்டிக்கிட்ட பங்கு. USA தாக்கின இந்த கப்பல் எங்க இருந்துச்சுன்னா இன்டர்நேஷனல் மாரிடைம் ரூட்ல இருந்த கப்பலை தான் தாக்கி இருக்கு. அதாவது எந்த நாட்டுக்குள்ள இருக்கிற கப்பலையும் இது தாக்கவே இல்லை. ஸோ இது மாதிரி எதுவுமே தெரியாம பச்சை மதவெறி கொண்ட பச்சை தற்கொலை இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு தெரியக்கூடாது. ஏதாவது தெரிஞ்சா பேசணும். நாம பேசுறதெல்லாம் உண்மை, நாம பேசுறது மட்டுமே உண்மைன்னு பேசவே கூடாது. கரெக்டா இருந்துக்க. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்னுடைய வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, வந்துட்டாங்கன்னா நான் அவங்கள கவனிச்சு அவங்கள அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வைக்கும் போது என்ன சொல்லுவேன்னா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் பத்திரமா போயிட்டு கால் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணாங்க, நான் முடிஞ்சிடுச்சு. இப்ப இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, போகும்போது அவங்களுக்கு எதா ஆயிட்டா அந்த நேரத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, போனாங்களா இல்லையா, போய் சேர்ந்தாங்களா இல்லையான்ற ஒரு பதட்டம் நமக்கு இருக்கும். போயிட்டு சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு சொல்ல போறாங்க, போலன்னா அவங்க எதா பிரச்சனை நம்ம யோசிக்க தோணும். அந்த மாதிரி எதா ஆயிடுச்சுன்னா நாம பதட்டப்படுவோம். இங்க என்ன மேட்டர்னா, என் வீட்டுக்கு வந்தவங்க போய் 1 வாரம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு போயிட்டேன்னு போன அன்னைக்கே சொல்லிடுறாங்க. 1 வாரம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய வீட்டுல இருந்து வெளியே எங்கேயோ போகும்போது அவங்களுக்கு ஏதோ ஆயிடுது. அப்படி ஏதோ ஆகும்போது அங்க இருக்கவங்க சொல்றாங்க, எப்பா நீ போன வாரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தல, அதனாலதான்ப்பா அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவன் தான்ப்பா இதுக்கு காரணம்னு எவனா சொன்னானா உங்களுக்கு என்ன தோணும்? செருப்பால் அடிக்கணும்னு தோணுமா தோணாதா? அந்த மாதிரிதான் இந்த பச்சை சங்கி இந்தியாக்குள்ள இந்த ஈரான் கப்பல் இங்க இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அது போயிடுச்சு. நம்ம இந்தியாவை தாண்டியே போய் 7 நாள் ஆகுது. 7 நாள் ஆகும்போது இந்தியா தான் அதுக்கு பொறுப்பு, 7 நாளுக்கு அப்புறம் USA தாக்குனதால இந்தியா தான் அதுக்கு பொறுப்புன்னு ஒருத்தன் சொல்றான்னா, அதுவும் இந்தியாவுடைய EEZ ஜோனை தாண்டி தான் இந்த தாக்குதல் நடக்குது. அப்படி இருக்கும்போதும் இந்தியா தான் பொறுப்புன்னு ஒருத்தன் சொல்றான்னா, அவனுக்கெல்லாம் மூளை இருக்கா இல்ல மூளைக்கு பதிலா மாட்டுச்சாணம் இருக்கான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த பச்சை தற்கொலைக்கு என்ன இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியல. மாட்டுச்சாணம் இருந்தா கூட யோசிப்பாங்க போல இருக்கு. இந்த பச்சை தற்கொலையோட மண்டையில எதுவுமே இல்லை போல, மேலேயும் கிடையாது உள்ளேயும் கிடையாது போல. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்குது. அப்படி நடக்கும்போது பாகிஸ்தானுடைய கப்பல் ஈரான்ல இருக்கு. அங்க இருக்கிற கப்பலுக்கு பாகிஸ்தான்ல இருந்து மெசேஜ் போகுது, நமக்கும் இந்தியாவுக்கும் போர் ஆரம்பிச்சிருச்சு, உடனே நீங்க கப்பல் எடுத்துட்டு இந்தியாவை தாக்குங்கன்னு சொல்றாங்க.
இந்த தகவல் தெரிஞ்ச நம்ம இந்தியா என்ன பண்ணுதுன்னா அந்த ஈரான்ல இருந்து வெளியே வந்த கப்பலை தாக்கி அழிச்சிடுது. அப்ப இங்க இருக்க பச்சை தற்கொலைகள் ஈரானிலிருந்து வந்த பாகிஸ்தான் கப்பலை இந்தியா தாக்கியது மிக பெரும் தவறுன்னு சொல்லுவாங்களா, இல்ல ஈரான் அந்த கப்பலை பாதுகாக்க தவறியதுன்னு சொல்லுவாங்களா, இல்ல பாகிஸ்தானுடைய கப்பலை நாம் அழித்தது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லுவாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இது மாதிரியான விஷயம் தான் இந்த சம்பவத்துல நடந்திருக்கு. நமக்கும் யுஎஸ்ஏ தாக்கின ஈரான் கப்பலுக்கும் எந்த வித தொடர்புமே கிடையாது. அவங்க இந்தியாவில இருந்து அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் அதுக்கப்புறம் எந்த வித கான்டாக்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட கான்டாக்ட்ல அவங்க ஹெல்ப் கேட்கும்போது இந்தியாவில இருந்து ஏகப்பட்ட உதவிகளை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பச்சை தற்கொலை வாழைப்பழம் பத்தி பேசும்போது கூட ஓரளவுக்கு அறிவு இருக்குதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி ஒரு பொதுவெளியில பல நாடுகள் கூடியிருக்க ஒரு மீட்டிங்ல வந்து பிற நாட்டவர் வந்து நம்ம நாட்டை பத்தி பேசுறாங்கன்னு தெரிஞ்சு நாம உடனே இங்க லோக்கல் பஞ்சாயத்துல பண்ற மாதிரி வெட்டிட வேண்டாம் குத்திட வேண்டாம்லாம் அங்க பேச முடியாது. பச்சை தற்கொலை அங்க டிப்ளமேட்டிக்கா நடந்துக்கணும். எங்க எப்படி நடந்துக்கணும்னு அங்க போனவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க சிரிக்கிறாங்களோ இல்ல அழுகுறாங்களோ அது ஏன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க அங்க போய் தங்களுடைய எதிர்ப்பை காட்டணும்னு அவசியமே கிடையாது. அதற்கான எதிர்ப்பை நாட்டு மூலமா அவங்க எப்படி காட்டணுமோ காட்டிப்பாங்க. உனக்கு இந்த மாதிரி வெளியுறவு கொள்கை பத்தி எதுவுமே தெரியாது. வார் டைம்ல ஒரு நாடு எப்படி நடந்துக்கணும் தெரியாது. நாம வாழ்ற நாட்டுல, நாம சோறு தின்ற நாட்டுல நாம எப்படி விசுவாசமா நடந்துக்கணும்னு தெரியாது. ஆனா இந்த நாட்டை குறை கூற, இந்த நாட்டை கேவலமா பேச மட்டும் உனக்கு வாயில ஏகப்பட்ட வார்த்தைகள் வரும். ஆனா இது மாதிரியான மீட்டிங்ஸ்ல ஒருத்தவங்க எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாத தற்கொலையா இருக்கிறிய பச்சை தற்கொலை, இதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ. அங்க போயிட்டு எடுத்தோம் கவுத்தோம்லாம் பேசிட முடியாது. அதுக்குன்னு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அவங்க பேசுறாங்கன்னா அவங்க இந்தியாவை போக் பண்றதுதான் அவங்களுடைய வேலையாவே இருக்கு. அதனாலதான் யுஎஸ்ஏ இது மாதிரி ஏகப்பட்ட பேரை இவங்க வெளியே விட்டுருக்காங்க நடமாட. ஆனா இந்தியா அப்படி கிடையாது. எந்த விஷயத்துல அமைதியா இருக்கணுமோ அந்த விஷயத்துல அமைதியா தான் இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் பெரிய தௌலத்து மாதிரி நாம உள்ள பூந்து நாட்டாம பண்ணிடவே முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பச்சை தற்கொலை. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது, ஒழுங்கா இருக்கணும்.